வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்ரமணி இன்று பதவியேற்றார். இந்திய ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமை தாங்குகிறார். லோக்மாதா அஹில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் 134வது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேரங்களில் பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக தெரிவித்தார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டார். அண்மையில் தனது நெதர்லாந்து பயணத்தின் போது 21 சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய அவர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலைமதிப்பற்ற பாரம்பரிய பொருட்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் அவரது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் ₹1 பங்களிப்பின் மூலம் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் அழைப்பு விடுத்தார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும் அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாணவர்கள் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும்பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிர் அமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். சிந்தனை மற்றும் செயலில் புதுமைகள் ராணுவ திறன்களை மேம்படுத்தும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்ரமணி கூறினார். இன்று முப்படைகளின் தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகள், தொழில்துறை, கல்வியாளர்கள், ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் ஆராய்ச்சி சூழல் ஆகியவற்றுக்கு இடையே அதிக ஒத்துழைப்பு நவீனமாக்கலுக்கு முக்கிய உதவியாக இருக்கும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் தொடர்ந்து தொழில்முறை மற்றும் செயல்பாட்டு உறுதியை வெளிப்படுத்தி வருவதாகவும், இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ராணுவ வீரர்கள், மாலுமிகள் மற்றும் விமானப்படை வீரர்களின் தைரியம் மற்றும் தொழில்முறையை அங்கீகரித்த அவர், அவர்களின் பயிற்சி மற்றும் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். முன்னதாக இன்று காலை புதுடில்லியில் உள்ள சவுத் பிளாக் புல்வெளியில் ஜெனரல் சுப்ரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தேசிய போர் நினைவு சின்னத்தில் அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்திய விமானப்படையின் IL-76 விமானம் கஜ்ராஜ் புத்தரின் புனித நினைவு சின்னங்களை டில்லியிலிருந்து மங்கோலியாவிற்கு கொண்டு சென்றது. இந்த விமானம் நேற்று காலை 11:25 மணிக்கு மங்கோலியாவில் தரை இறங்கியது. நட்பு நாடுகளுடனான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகளுக்கு ஆதரவாக
இந்திய விமானப்படை இந்த பணியை மேற்கொண்டது. தேசிய நோக்கங்களை ஆதரிப்பதற்கும் இந்தியாவின் உலகளாவிய கலாச்சார முயற்சிகளுக்கு பங்களிப்பதற்கும் விமானப்படையின் திறனை விமானம் மூலம் பிரதிபலிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இது குறித்து கூடுதல் தகவல்கள். லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அவரது புத்திசாலித்தனம், கருணை மற்றும் பொது நலனுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக ஒட்டுமொத்த தேசமும் அவரை மரியாதையுடன் நினைவு கூர்கிறது என்று கூறியுள்ளார். அகில்யாபாயின் வாழ்க்கை நல்லாட்சி, தேசபக்தி மற்றும் கலாச்சார பெருமைக்கு முன்மாதிரியாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். அகில்யாபாய் எப்போதும் தைரியத்துடனும் கடமையில் அர்ப்பணிப்புடனும் வழிநடத்தினார் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள புனித கோயில்கள் மற்றும் புனித யாத்திரை தலங்களை புனரமைப்பது முதல் அனைவருக்கும் நீதி மற்றும் நலனை உறுதி செய்வது வரை அகில்யாபாய் ஈடு இணையற்ற பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்று திரு மோடி வலியுறுத்தினார். அகில்யாபாய் இந்தியாவின் கலாச்சார உணர்வை மேலும் வலுப்படுத்தினார் என்றும், சமூகம், கலாச்சாரம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் அவரது பக்தி நாட்டின் ஒவ்வொரு தலைமுறையையும் தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அவரது சமூக ஊடக பதிவில் அகில்யாபாய் தனது ஆட்சியின் முக்கிய கொள்கைகளை நீதி, நல்லாட்சி மற்றும் பொது சேவை ஆகியவற்றை உருவாக்கி பொது நலனுக்கான முன்மாதிரியான மாதிரியை அமைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஏராளமான புனித யாத்திரை தலங்கள், கோயில்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரிய கட்டமைப்புகளை பாதுகாத்து புனரமைத்ததன் மூலம் அகில்யாபாய் இந்தியாவின் நித்திய உணர்வில் புதிய உயர் சக்தியை புகுத்தினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிற்கும் சமூகத்திற்கும் அவரது சேவை மனப்பான்மையும் நாட்டின் கலாச்சார பெருமைக்கான அவரது அர்ப்பணிப்பும் வரும் தலைமுறையினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று அவர் மேலும் கூறினார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லைங்கை நேற்று மாலை சந்தித்தார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நீண்டகால இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் மியான்மர் அதிபரின் நேர்மறையான உணர்வை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான கூட்டாண்மையை முன்னெடுத்துச் செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் திரு ஹ்லைங் உடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக அவர் கூறினார். இந்தியா ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மார்லஸ் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்குகின்றனர். பேச்சுவார்த்தையின் போது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் இராணுவம் மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும், உத்திசார் நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும், பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பில் ஒத்துழைப்புக்கான புதிய பகுதிகளை அடையாளம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷில்லாங்கில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட 76வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் போட்டியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். பங்கேற்பாளர்களிடையே உரையாற்றிய மத்திய அமைச்சர், ஞாயிற்றுக்கிழமை இந்த சைக்கிள் ஓட்டம் நாடு தழுவிய இயக்கமாக வளர்ந்துள்ளது என்றும், பிரதமரின் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர் என்றும் கூறினார். அகமதாபாத்தில் நடைபெறும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் கனவுடன் இரு அணிகளும் களமிறங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி இன்று பதவியேற்றார். இந்திய ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையிலான இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமை தாங்குகிறார்.
லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.